வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வீட்லேயே எப்படி எளிய முறையில் செய்கிறதுன்னு பார்ப்போம். நானும் பிரியாணி சாப்பிட்லான்னு தான் நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு போனேன். 270 ரூபான்னு நாங்கள் ஒரு பொட்டலம் பகீர்னு வாரி போட்டுது. அப்படியே வண்டியை திருப்பினேன், பாய் கடை விட்டேன், சிக்கன் வாங்கினேன். காய்கறி, வெங்காயம், தக்காளி தான் தேவைப்படுது. பச்சை மிளகா, மற்ற மசாலாலாம் வீட்லேயே இருந்துச்சு. நம்மளும் தூக்கி வச்சோம். அந்த ப்ரெஷர் குக்கரை தூக்கி அடுப்பில் எண்ணெயை ஊற்றினேன். 4 ஸ்பூனு, 1 ஸ்பூனு நெய் ஊற்றி நல்லா சூடாக்கினதுக்கப்புறம் நல்லா நீட்டாக இருக்கும் 3 பச்சை மிளகா, மசாலா பொருட்கள், வெங்காயம் 300 கிராமு மெலிசாக நறுக்கி எடுத்துருக்கு. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக. 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி, 300 கிராம் வெங்காயம், 3 பச்சை மிளகா. இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு நிறைஞ்ச தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம். பேக்கெட் யூஸ் பண்ணாதீங்க, வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைக்க ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் இன்னமும் ரொம்ப ஜோராக இருக்கும். அதில் நான் ஒரு சீன் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில். ஏன்னா புதுசாக சமைக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கையளவு கொத்தமல்லி, புதினா, சிக்கனை ஏற்கனவே கழுவி வெட்டி மஞ்சத்தூள் உப்பு போட்டு பூசி வச்சுருக்கோம். இதில் என்னென்னா அந்த நீச்சி நாற்றம் போயிடும். இதில் அதுக்காக மஞ்சத்தூள் பூசி வச்சுருக்கோம். சிக்கனை போட்டிருக்கோம். சிக்கன் போட்ட உடனே 300 கிராம் தக்காளி எடுத்துருக்கோம். இதில் 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி, 300 கிராம் தக்காளி, 300 கிராம் வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் மேக்ஸிமம் இன்க்ரீடியன்ஸ் இதில் போக வேண்டியது. இப்போ பாருங்கள், வெங்காயம் இன்னும் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. 4 ஸ்பூன் தயிர். எங்கள் ஸ்பூன் கொஞ்சம் பெருசு. ஆக்சுவலி நார்மல் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 4 ஸ்பூன் தயிர் வரும். ஒரு லெமன் வெட்ஜ்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பிரியாணி பண்ணுற வரைக்குமே ஹை ஃப்ளேமில் இருக்கணும். பிரியாணி பார்த்திங்கன்னா சில பேர் நல்லா வராதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களோட கிளாஸ் ஃப்ளேமோ இல்லை வேறு ஏதோ அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கிறது தான் ஒரே காரணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இன்னும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணியே ஊற்றல இது வரைக்கும். இப்போ நம்ம பிரியாணி மசாலா போடுறோம். பிரியாணி மசாலாக்கு அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போடுறோம். இதை தவிர வேறு எதுவுமே மசாலா பொருட்கள் கிடையாது இதுக்கு. நான் ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எடுத்த காரணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சிக்கன் எந்த மாதிரி வெந்திருக்கு, போட்ட காய்கறிலாம் எந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இந்த முறை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சிக்கன் பிரியாணியும் கடை டேஸ்ட்டில் வரும். கண்டிப்பாக கடை டேஸ்ட்டில் வரும். ஓரத்தில் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளிலாம் தோல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வெந்திருக்கு தக்காளிலாம். 3 கப்பு தண்ணி எடுத்துப்போம். நீங்கள் நார்மலாக அரிசி வேக வைக்கிறதுக்கு என்ன தண்ணி கணக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே தண்ணி கணக்கு எடுத்துக்கங்க. ஒரு அரை கப்பு தண்ணி கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய், நெய், சிக்கனில் இருக்க ஜூஸு, தக்காளியில் இருக்க ஜூஸு, வெங்காயத்தில் இருக்க ஜூஸ்லாம் வந்துடுச்சு. அதுவே ஒரு அரை கப் கிட்ட வந்திருக்கும். அதனால் ஒரு அரை கப் கம்மியாக வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி நல்ல ஒரு கொதி வரட்டும். ஃபுல் ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ கொதி நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதில் அரிசி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்தியா கேட்டு. ஏறக்குறைய ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். நாங்கள் ஊற வைக்காமலும் பண்ணலாம், நோட பிக் டிஃப்ரென்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரிசியை ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. அந்த முறையும் பண்ணலாம், தப்பு கிடையாது. நார்மலாக இந்த முறையிலையும் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். உங்களுக்கு அரிசி போட்டதுக்கப்புறம் கரண்டியோட நார்மல் பக்கத்தை வச்சு கிண்டாதீங்க. அரிசி தூளாக உடஞ்சிடும். ஏற்கனவே ஊற வர வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் வைக்கிறீங்களோ வைங்க. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சுருக்கேன். இதுதான் நான் சமைச்சு எடுத்த பிரியாணி. இப்படி தான் இருக்கும் சமைச்சு எடுத்த பிரியாணி உங்களுக்கு. மறுபடியும் நீங்கள் கிண்டும் போது பார்த்திங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். பிரியாணியோட அழகே இந்த அரிசி நீட்டாக இருக்கிறது தான். கொஞ்சம் உதிர்த்து விட்டதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து காமிச்சிருக்கேன் நான். அரிசி பாருங்கள் எவ்வளோ நீளமாக வந்திருக்குது. உடையவும் இல்லை, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. சிக்கனும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சிக்கன் 80% வெந்த ஸ்டேஜில் தான் நம்ம பார்த்திங்கன்னா அரிசியை போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.